இப்போ டெட் மேனேஜ் பண்றதுக்கு ஒரு 3 டிப்ஸ் கொடுப்பீங்கன்னா எந்த மாதிரி டிப்ஸ் சார் கொடுப்பீங்க? ஸோ அதான் டெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு 3 டிப்ஸ் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து நான் எல்லாருக்கும் முன்னாடியே என்னுடைய இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஃபாலோவர்ஸ்க்கெலாம் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். அது வந்து ராங் ஃபார்முலா. இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பென்ஸ், அதுதான் ரைட் ஃபார்முலா. ஸோ டெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுனாக்கா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கமிட் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா இஎம்ஐக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுனா, இது கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். ரெண்டாவது வந்து உங்களுக்கு தேவையான பொருளை மட்டும் வந்து உங்களுக்கு லோன்ல வேணா வாங்கிக்கோங்க. தேவையில்லாமல் பார்க்குற பொருளை இம்பல்சிவாக வந்து உடனே டெசிஷன் எடுத்து வாங்காதீங்க. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற லோன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் திங்கா வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதை வந்து ரொம்ப நாள் ப்ரொலாங் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டில் வந்து நார்மலாக எல்லாரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, 30% வரைக்கும் உங்களோட யூசேஜ் லிமிட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கிரெடிட் கார்டில் வந்து 10 லட்ச ரூபா லிமிட் இருக்குன்னா கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வரைக்கும் 9 லட்ச ரூபா வரைக்கும் போயிடுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அலர்ட் வரும். அது வரைக்கும் அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் கிடையாது, டெட் மேனேஜ்மெண்ட் கிடையாது.